வானத்தை போல இன்றைக்கி எபிசோட் எப்படி போய் நடக்கும் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, துளசி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீரசிங்கத்திட்ட சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு திவாரும் இந்துஜாவும் இங்கேருந்து நமக்கு பிரச்சனை வந்து இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்குள்ளேயும் சின்ராஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடறாரு. அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி போலீஸ் வச்சு பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோந்து கேமரா மூலியமாக சின்ராஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி வீரசிங்கம் கண்டுபிடிக்கிறாரு. உடனே சின்ராஸை நேராக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ துளசியை பார்த்து கேட்குறாங்க, இவருக்கு என்ன மருந்து கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, என்ன மருந்து கொடுத்தாங்கன்னு தெரியல சார், ஆனால் மயக்கத்திலே தான் இருப்பார், இதுக்கு மாற்று மருந்து கொடுத்தா உடனே கண்முழிச்சிடுவார் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ டாக்டர் வந்து மறுபடியும் சின்ராஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் துளசி வந்து வீரசிங்கத்தை பார்த்து சொல்கிறாங்க, எப்படியே எங்கள் அண்ணனை காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரசிங் வந்து சாரிமா அப்படிங்கிறாரு. எதுக்காக அப்படி சொல்கிறான்னு தெரியல. சின்ராஸ் ஒரு வேளை இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, வெளியூரில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு என்னன்னு தெரியல. இதுக்காக சின்ராஸும் பொண்ணையும் வெளியூர் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வானத்தை போல சீரியலில் புது ப்ரொமோ வந்திருக்கு. அந்த ப்ரொமோ என்ன காட்டுறாங்கன்னா, சின்ராஸ் சொல்கிறாரு, என் சொந்த பந்த உறவெல்லாம் விட்டு நானும் பொண்ணி வெளியூர் போகிறேன், நீ புது உறவுலாம் வரப்போகுது, இதனால எங்கள் வாழ்க்கை என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வெளியூர் போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவேன். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.